கண்ணியத்துக்குரிய அன்பின் இஸ்லாமிய நெஞ்சங்களே, சகோதரர்களே, ரமதானுடைய மாதத்தை அடைந்த நாம் ரமதானுடைய கடைசி பகுதியிலே இருந்து கொண்டிருக்கின்றோம். ரமதானுடைய கடைசி பகுதி, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ரமதானுடைய கடைசி பகுதியை நீங்கள் அடைந்து விட்டால் ஒற்றைப்படை நாட்களில் லைலத்துல் கத்ருடைய இரவை நீங்கள் தேடிக்கொள்ளுங்கள் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். லைலத்துல் கத்ருடைய இரவு என்பது அது ஒரு சாதாரண ஒரு இரவல்ல. எமக்கு வழிகாட்டியாக அனுப்பப்பட்ட பரிசுத்த வேதமாகி அல் குர்ஆன் இறக்கப்பட்ட இரவு தான் இந்த லைலத்துல் கத்ருடைய இரவாக இருக்கின்றது. அது மட்டுமா, ഖൈറുம் மின் அல்ஃபி ஷஹர், 1000 மாதங்களை விட சிறந்த ஒரு இரவு தான் இந்த லைலத்துல் கத்ருடைய இரவு. 1000 மாதம் என்பது சுப்ஹானல்லாஹ் 82 வருடம் ஒரு அடியான் லைலத்துல் கத்ருடைய இரவில் நின்று வணங்குவது, வணக்க வழிபாடில் இபாதத்தில் ஈடுபடுவது சுமார் 1000 மாதங்கள் நின்று வணங்கியதற்கு சமம் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். சுப்ஹானல்லாஹ். கண்ணியமான சகோதரர்களே, அன்பின் இஸ்லாமிய நெஞ்சங்களே, அது மட்டுமா, தனஸ்ஸலுல் மலாயிகத்து வர்ரூஹ், மலக்குமார்கள் விசேஷமாக இறங்கக்கூடியது லைலத்துல் கத்ருடைய இரவு என்று அல் குர்ஆன் நம்மோடு பேசிக் கொண்டிருக்கின்றது. எனவே ரமதானுடைய கடைசி பகுதியை அடைந்த நானும் நீங்களும் இந்த இரவுகளை அமலின் மூலமாக, இபாதத்தின் மூலமாக ஹயாத்தாக்குவோம். அதற்கு மாற்றமாக இந்த கால நேரங்களை, இந்த ரமதானுடைய கடைசி இரவுகளை வீணாக கழிக்காமல் நற்காரியங்கள் புரிந்து வணக்கத்திலே, இபாதத்திலே, கியாமுல் லைலிலே, தஹஜ்ஜுதிலே நாம் நற்காரியங்களிலே கழித்து அல்லாஹ்வின் பொருத்தத்தை